வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக புயலாக வலுப்பெறும் எனவும் வலுப்பெற்று 30ஆம் தேதி வாக்கில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காலை வேளையில் கரை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையில புதுச்சேரிக்கு அருகே அது கரையை கடக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல். இந்த புயல் உருவாகுமா உருவாகாதா, இது நம்பலாமா நம்ப வேண்டாமா, மழை வரும்னு சொன்னாங்க, இப்போ மழையும் வரலை, புயல் வரும்னு சொல்கிறாங்க, இதுவரையும் புயல் உருவாகலை, தொடர்ந்து இந்த வானிலை தரவுகள்லையும் தகவல்லையும் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன், எதனால் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கு. இது குறித்தான விரிவான ஒரு விளக்கங்களை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விண்டி ஆப். இந்த விண்டி ஆப்பில் இப்போது சமீபத்திய நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் இருக்கிறத அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கும்பொழுது அது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை நெருங்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு. அதனுடைய தரவுகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விண்டி ஆப்பும் அதையே நமக்கு காட்டுறதை பார்க்குறோம். இதனால் மழை மேகங்கள் நமக்கு உருவாகிறது எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போது இது சொல்லக்கூடிய இந்த நிலையில் மலை மேகங்கள் முழுவதுமே கடலோர பகுதிகளில் தான் இருக்குது. அது என்ன தான் சுழன்று வந்தாலும் கூட நமக்கு அந்த மலை மேகங்கள் உருவாவது நம்ம நிலப்பரப்பை விட்டு இப்போ அருகில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மட்டும்தான் அந்த மலை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. நேற்று நமக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் நமக்கு மழை வரலை. அதே நேரத்தில் நேற்று மாலை வேளைக்கு பிறகாக இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு காரணம் இதுதான். நமக்கு மலை மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வராமல் போனதுனால தான் நமக்கு இந்த மழை வரல, சிவப்பு நிற எச்சரிக்கையானது திரும்ப பெறப்பட்டதான் சொன்னாங்க. இப்போ இந்த பகுதிகளை பார்க்குறோம். நம்ம இன்னும் பார்க்கும்போது வெறும் கடலோர பகுதிகளில் மிக குறுகிய அளவிலான மழை பெய்யக்கூட மட்டுமே வாய்ப்புகள் இருக்கிறது. இது அடுத்தடுத்த நாட்களில். இப்போ இதோடைய ட்ராக் நம்ம பார்க்கலாம். இப்போ விண்டியில் நமக்கு ஐஎம்டியோடைய தரவுகளை பயன்படுத்தி கொடுத்துருக்கூடிய ட்ராக் இது. இந்த ட்ராக்கில் தற்பொழுது இது இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து நமக்கு நேராக அதோடைய மையப்பகுதி புதுவை கரையை கடக்கிறத பார்க்குறோம். 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் வேலைக்குள்ளாக அது கரையை கடந்துருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஐஎம்டி கொடுத்துருக்கக்கூடிய தரவு அடிப்படையிலான அந்த மேப். இது முழுவதுமான பகுதிகளுக்குள்ளாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்கிறத வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறாங்க. அதை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷனில் நம்ம பார்க்குறோம். இது நமக்கு டே 3 நம்ம முதல் நாள் பார்ப்போம். இது முதல் நாள். இந்த முதல் நாளில் நமக்கு இங்கே அதோடைய மையப்பகுதி இருக்கிறது. அதோடைய மையப்பகுதி நம்ம கடலோர பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய இதில் பார்க்க முடியுது. இருந்தாலும் அதாவது ஏறக்குறைய இன்று அது ஒரே இடத்துல நகராமல் நிலை கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் அது நகரும் என்ற அடுத்த 12 மணி நேரத்தில் அது நகருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கணிப்பும் இருக்கிறது. அந்தபடி இருந்தால் அதோடைய மையப்பகுதி இங்கே வரும்பொழுது நமக்கு அதோட சுழற்சியினால் கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இன்று இருப்பதாகவும், ஒரு சில இடங்களில் அதாவது வட மாவட்ட கடலோர பகுதிகளில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இன்று இரவு நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுகளை பார்க்குறோம். இப்போ அடுத்த நாளில் பார்க்கலாம். நாளை தினம் இது நமக்கு கரையை நெருங்கக்கூடிய நிலையில் அதோடைய மழை வாய்ப்பை பார்க்குறோம். நாளை தினம் இது நமக்கு கரையை நெருங்கும் போது இதனுடைய மலை மேகங்கள் முழுவதுமாக நிலப்பரப்புக்குள்ளாக வருது. நம்ம பார்க்குறோம். இங்கே இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நம்ம கரைக்கு இப்படி வரும்பொழுது மலை மேகங்கள் முழுவதுமாக நிலப்பரப்புக்குள்ளாக வருது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த போன்ற மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு நமக்கு நாளை தினம் மிக தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு நாளை கனமழை பரவலாக மீண்டும் வடகடலோர மாவட்டங்கள் மீது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. இது நாளை தினம். நாளை மறுநாள் நம்ம இது 29ஆம் தேதி முடிந்து 30ஆம் தேதிக்கான தரவு. இந்த 30ஆம் தேதி தரவில் இது நிலப்பரப்புக்குள்ளாக சென்றிருது. நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் சென்றிருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டோடு முழுவதுமே நமக்கு நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்பு இந்த பிரகாசமாக இருக்கிறது. அது பரவலாக மழை பொழிவும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவிலும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது தற்பொழுதைய காலை நிலவரப்படியான கணிப்பு. இப்போ மழைக்கான வாய்ப்புகள் இவ்வாறு இருக்கும்போது நம்ம இந்த சேட்டலைட் காட்சியில் பார்க்குறோம். இந்த மலை மேகங்களை உருவாக்கி அது எங்கே தள்ளுது, தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய மையப்பகுதி இந்த இடத்துல இருக்குது. இந்த மையப்பகுதி சொல்லக்கூடிய நிலையில் அதோடைய மலை மேகங்கள் முழுவதுமாக கடலை ஒட்டியே இருக்குது. அதாவது கடற்கரை பகுதியில் ஒட்டியே அதோடைய
மேகங்கள் இருக்குது, நிலப்பரப்புக்குள்ளாக அது வராத காரணமாகவே நமக்கு மழையும் இல்லை, அதே நேரத்தில் மழை மேகங்களும் பெருசாக இல்லை, மேகமூட்டங்களும் இல்லை. அதனால் வானம் சற்று தெளிவாகவும் சில இடங்களில் வெயில் நல்லாவே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இது இன்று மாலை வரையிலும் இந்த நிலை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இது தொடர்ந்து நகரும் பட்சத்தில் நமக்கு அந்த நகர்வுக்கு ஏற்றவாறு மழை மேகங்கள் உள்ள வரும். அப்போ நமக்கு இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக மழை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த படத்தில் பார்க்கும்போது நம்ம இன்னொரு சேட்டலைட் படத்தில் தெளிவாக பார்ப்போம். இது ஒரு இமேஜ், நம்ம மொத்தமாக பார்த்த அந்த அனிமேஷன் இல்லாமல் இது சேட்டலைட்டுடைய ஒரு இமேஜ். அதோட மையப்பகுதி இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மையப்பகுதியை சுற்றிலும் தற்பொழுது இந்த கிளவுட்ஸ் நிறையா சூழ்ந்திருக்கு. இது நகராமல், அதாவது நேற்று மாலையில் புயலாக உருமாறும் நம்ம எதிர்பார்த்த நிலையில், வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்பொழுது அது இதுவரையிலும் புயலாக உருவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது இந்த இடத்துலையே அசராமல் அதே இடத்துல நிலை கொண்டு இருக்கிறது தான் அதுக்கான காரணமாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து இது அந்த இடத்துல இருந்தாலும் நாம் அது வலுப்பெறக்கூடிய காரணிகளை அது ஒன்று சேர்த்துக்குது. ஒரு போருக்கு செல்லக்கூடிய வீரர்கள் தனக்கான படையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தனக்கான வலுவழக்கூடிய காரணிகளை தேர்ந்தெடுக்கிறதா நம்ம இதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் இது மலை மேகங்களை தனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும் தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்கான காரணிகளை அது சேர்த்து கொண்டு இருக்கிறதுனால அதே பகுதியில் இருக்கிறதா வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இது நமக்கு மலை மேகங்களை அடுத்தடுத்த நாட்களில் உள்ள கிட்ட வரும்பொழுது அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நமக்கு ரேடாரில் பார்க்கலாம். நமக்கு இது நம்ம பார்க்கறது இப்போ சென்னை ரேடார். மலை மேகங்கள் உள்ள எதுவுமே வரல. நமக்கு சென்னையோட நிலப்பரப்பு, அதை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிலப்பரப்பு இது. எந்த மலை மேக கூட்டங்களும் நம்ம நிலப்பரப்புக்குள்ளாக வர முடியல. சின்ன சின்ன இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த மலை மேகங்கள் இருக்கின்றன. இது நமக்கு ட்ரிஸ்லிங் ரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய அளவில் சாரல் மலையை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலை மேகங்களாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ நம்ம காரைக்கால் ரேடாரை பார்க்கலாம். நேற்று முன்தினம் காரைக்கால் ரேடார் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மலை மேகங்கள் முழுவதுமாக எந்த மாவட்டங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்ந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த மலை மேகங்கள் 1-2 தான் நமக்கு அந்த நிலப்பரப்புக்குள்ளே வரதை பார்க்க முடியுது. ஸோ இதனால தான் நமக்கு இந்த மழை வாய்ப்பு முற்றிலுமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது வானிலை ஆய்வு மையம் நமக்கு நேற்று தினம் அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி, அது ஆழ்ந்த காற்றில் தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கு வந்து கரையை கடக்கக்கூடிய பகுதி, சென்னைக்கு அருகே வட தமிழ்நாடு என சொல்லப்பட்ட நிலையில் இப்போ புதுச்சேரி அருகே இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த மாற்றம் நடந்திருக்குங்கிறத இப்போ நம்ம வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அந்த தரவுகளிலே பார்க்கலாம். இது 26ஆம் தேதி காலை 5 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட படம். இந்த வரைகலை படத்தை பார்க்குறோம். இந்த வரைகலை படத்தில் நமக்கு 26ஆம் தேதி காலையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற தகவல் கொடுக்கப்பட்டு இது நேராக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் அப்படிங்கிறது 26ஆம் தேதி காலை 5:30 மணி தகவல் படி நமக்கு கொடுத்தது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த நாள் பார்ப்போம். இது 26ஆம் தேதி மாலை 5:30 மணி நிலவரப்படி, அதாவது 26ஆம் தேதி மாலை 5:30 மணி நிலவரப்படி நமக்கு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அந்த படத்தில் இங்கே நேராக போன அந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் அதோடைய திசையில் மாற்றம் அடைஞ்சு திரும்பும் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறியீடை நமக்கு அந்த வளைவு காட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் புயல் என்ற நிலையில் கரையை ஒட்டி நிற்கும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையத்துடைய 26ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட தரவில் இருந்தது. இப்போ 26ஆம் தேதி கடந்ததுக்கு பிறகாக 27ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கொடுக்கப்பட்ட தரவு. இந்த தரவில் இது புதுச்சேரிக்கு அருகே வரக்கூடியதாக காட்டப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதிலேருந்து வெளியில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது 28ஆம் தேதி காலை, அதாவது இன்று காலை, நேற்று நம்ம கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக நம்ம இதோடைய இந்த படத்தை நம்ம இன்னும் தெளிவாக நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய இந்த மாற்றங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இது 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 27ஆம் தேதி 5:30 மணிக்கு கொடுக்கப்பட்டதில் அந்த புயலாக வலுப்பெற்று சென்னை, இது புதுச்சேரி சென்னை, இதுக்கு நடுவில் சென்னையை ஒட்டி இது கரைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு 27ஆம் தேதி காலை 5:30 மணி தளவில் வானிலை ஆய்வு கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நமக்கு 27ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் கொடுத்த தரவில் நமக்கு வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கு அருகில் இருந்த அந்த புயலை அது கரை கடக்கிறதுக்கு முன்பாக ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுக்குறைன்னு சொல்லியும், அதே நேரத்தில் அதோடைய திசையில் மாற்றம் ஏற்பட்டு அது புதுவைக்கும் சென்னைக்கும் இடையில் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு காட்டியிருந்தாங்க. இது 27ஆம் தேதி நேற்று காலை 11:30 மணி நிலவரம். இதற்கு பிறகாக 27ஆம் தேதி 5:30 மணி நிலவரம். இந்த 5:30 மணி நிலவரத்தில் நம்ம பார்க்குறோம், இது முழுவதுமாக அதோடைய திசையில் மாற்றம் ஏற்பட்டு புதுவைக்கு அருகே கரையை கடந்துடும். அதாவது முன்பு கரைக்கு கிட்ட வர மாதிரி காட்டின இடத்துல இப்போ கரையை தொட்டு கடக்கக்கூடிய பகுதியை நமக்கு விவரமாக காட்டினாங்க. இதில் கல்பாக்கம்,
மாமல மரக்காணத்துக்கு அருகே இதோடைய மையப்பகுதி இருக்குங்கிற அளவு வரையிலும் அவங்க கணித்திருந்தாங்க. அதற்கு பிறகு, அதாவது நேற்று இரவுக்கு பிறகு நமக்கு வானிலை ஆய்வு மையம் இன்று காலை கொடுத்துருக்கூடிய தரவில் இதோடைய மையப்பகுதி புதுச்சேரியில் இருக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு முதல்ல சென்னைக்கு அருகே வரும் என்று சொல்லப்பட்ட நிலையில் கடைசியாக இப்போ புதுச்சேரிக்கு வருங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. இது நிமிடத்துக்கு நிமிடம் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வுக்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனால தொடர்ச்சியாக அதை கண்காணிப்பதில் பெரிய சவால் இருக்கிறது அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு தரவுகளையும் ஆராயும் பொழுது அதனுடைய நகர்வுகளில் மாற்றமும் அது செல்லக்கூடிய இடங்களில் மாற்றமும் இருப்பதனால வானிலை ஆய்வு மையம் அந்த முன்னறிவிப்புகளை மாற்றி கொடுத்துருக்கிறதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க.